அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி நூல் விடைகள் 2025-2026 தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை மாணவர்கள் இதை நேரடியாக பார்த்து எழுதாமல் அவர்கள் சொந்தமாக இந்த விடைகளை எழுத முயற்சி பண்ணணும். எழுத சொல்லணும். எழுதி முடிச்சுட்டு நம்ம எழுதின விடை சரியா அப்படின்னு பார்ப்பதற்காக வேணுமா இந்த வீடியோவையோ இல்லை உங்கள் பாடப்புத்தகத்தையோ பார்த்து நீங்கள் இல்லை பயிற்சி புத்தகத்தில் முன்னாடி உள்ள பயிற்சிகளையோ பார்த்து சரி பார்த்து கொள்ளலாம். ஆனால் இந்த விடையை முதல் எழுதும் பொழுது நீங்கள் சொந்தமாக எழுதி எத்தனை மதிப்பெண் வருதுன்னு பார்க்க சொல்லணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா முதல் 2 பகுதி போயிடுச்சு. 3ஆவதாக இருக்கிறது பொறுத்துக மிக எளிதாகத்தான் இருக்கிறது. ஒரு சிரமமான பொறுத்துக்க மத்தியில். அடுத்து சரியா தவறா. முதல் கேள்வி சரி. பால் பற்களின் எண்ணிக்கை 20ங்கிற சரி. அடுத்து தவறு. அடுத்து சரி. அடுத்து சரி. அடுத்து தவறு. அதுக்கடுத்து 5ஆவது கேள்வி வேறுபட்டதை வட்டமிடுக. அப்படிங்கிறதுல கால்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளி உறுப்பு, மற்றவையெல்லாம் உள் உறுப்புகள். அடுத்து ஓடுதல் அப்படிங்கிறது தான் நமக்கு வெளியே தெரியுது, மற்றவையெல்லாம் வெளியிலே தெரியாது. அடுத்து சுவாசித்தல் சம்மந்தப்பட்டது 3. அடுத்து அமில பொருள்கள் மட்டும்தான் வேறுபட்டது. அது மாதிரி தான் அடுத்த 2ம் உள்ளது. அதற்கடுத்தபடியாக ஓரிரு வார்த்தைகளை விட எளிங்கிறதுல நமது வேலை எளிதாக செய்ய பயன்படும் கருவிகள் எளிய இயந்திரம் என்று அழைக்கிறோம். பளுதூக்கியில் பயன்படுவது கப்பி. அடுத்ததாக பெரிய மரக்கட்டைகளை உடைக்க பயன்படுவது ஆப்பு. அடுத்து நீ பயன்படுத்தும் பென்சில் கூராய்க்கு திருகு வகை இயந்திரத்தில் இருக்குது. அடுத்து எளிய இயந்திரத்திற்கு எடுத்துக்காட்டு நம்ம நிறைய வச்சுருக்கோம். மாவு மற்றும் சக்கை அச்சு வகை சேர்ந்தது மாவு வரைக்கும் இயந்திரம். சைக்கிள் சக்கரம் கூட அதில் தான் வரும். அது மாதிரி ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். அடுத்து புதுப்பிக்க இயலும் வளங்கள்னால் திரும்ப கிடைக்கக்கூடியது சூரிய ஒளி, காற்று, தண்ணீர். புதுப்பிக்க இயலாத நிலக்கரி பெட்ரோலாம் ஒரு திருப்பி நமக்கு கிடைக்காது. அதனால் அது புதுப்பிக்க இயலாத வளங்கள். உன்னை தொடும்போது என்னென்னா உடனே அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணிடணும். உடனே அங்கேருந்து போகணுன்னு நமக்கு நம்பிக்கைக்குரிய பெற்றோர் அல்லது ஆசிரியரும் கூறணும். அடுத்து 10, 98, 14, 417 ஆகியவை அந்த உதவி எண்கள். அடுத்து குரடு மற்றும் சாய்ந்தாடி ஆகியவை முதல் வகை நெம்புகோல். கொட்டை உடைப்பான் மற்றும் தள்ளுவண்டி 2ஆம் வகை நெம்புகோல். 3ஆம் வகை நெம்புகோல் இடுக்கி. இந்த 3 வகை நெம்புகளுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்த அந்த பொருள் எதிலிருந்து கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. மர அளவுகள் மரத்துலேருந்து கிடைக்குது. சுண்ணாம்பு, சாக் பீஸு, மெழுகுவர்த்தி, ரப்பர், அழிப்பான், களிமண், பொம்மை. அடுத்ததாக மன்றாட வழியில் பயன்படும் சிறு பொறி கருவிகள் அப்படின்னா கேட்ஜெட்னு சொல்லுவோம். திறன்பேசி, மொபைல் ஃபோனு, விரலி, ஒலிபெருக்கி. விரலி அப்படிங்கிறது பென்ட்ரைவ் நமக்கு தெரியும். அந்த விரலினுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவோட பயன் என்ன? பாட்டை சேமித்து வைக்கிறோம் இல்லைங்களா, சேவ் பண்ணி வைக்கிறோம். எந்த வகை கோப்பையும் சேமிக்கிறதுக்கும் பரிமாற்றம் செய்கிறதுக்கும் உதவுகிறது. அடுத்த ஆற்றல் என்றால் என்னென்னா, வேலை செய்வதற்குண்டான திறனுக்கு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அதோட 6 வகையாக நம்ம 4ஆம் புத்தகத்தில் இருக்குது. வேதி ஆற்றல், இயந்திர ஆற்றல், மின் ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல் மற்றும் சூரிய ஆற்றல் ஆகியவை. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.